உங்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் காலத்தை எவ்வாறு பிரயோஜனப்படுத்தணும் என்ற தலைப்பில் நாம் என்ன செய்கிறோம் பார்த்தோம். அந்த இதில் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுக்க நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிற தலைப்பு தேடுகிற காலம். அப்போ காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனை தேடும் காலம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. அவரை தேடக்கூடிய காலமாயிருக்கிறது. அவர் நம்மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட நமக்கு இதன் ஒரு காலம். அப்போ நமக்கு அவரை தேடுகின்ற காலம். அப்போ தேடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உபவாசித்து விழித்திருந்து ஜெபிக்கும் போது நம்ம அவரை தேடுகிறோம். அவரும் நம்ம என்ன செய்கிறார்? தேடி வருகிறார். அவரை தேடுகிறவன் எவனும் அவரை என்ன செய்கிறான்னா கண்டடைகிறான். இன்றைக்கு நிறைய பேர் இயேசுன்னா யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்க ஜெபிப்பாங்க பாருங்க, நீ ஜீவனுள்ள தேவன் யாரு அப்படின்னு சொல்லி எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது தேவன் அவர்களுக்கு தம்மை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். பக்தி உள்ளவன் எவனையும் தமக்காக அவர் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்கிறார். உலகத்திற்குள்ள எல்லாரையும் படைத்தது தேவன் தான், இறைவன் தான். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா உங்களை தேடி வருகிறார். ஆனால் தேடி வருகிற போது நம்ம என்ன செய்கிறோம்? விலகி போயிருந்தோம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் தேடுங்க. நீங்கள் தேடுனா என்ன செய்வீங்களாம்? கண்டடைவீர்கள். நீங்கள் தேவனை தேடும் போது அவரை என்ன செய்ய முடியுமா? கண்டடைய முடியுமா? அவரை கண்டடையும் போது முழுமையான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். காலத்தை விருதாவாக வீணடிக்காமல் பிரயோஜனப்படுத்த முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா எதை தேடி போகிறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குது. நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நிறைய காரியங்களை தேடி போகிறோம். கல்வியை தேடி போகிறோம், பதவியை தேடி போகிறோம், பணத்தை தேடி போகிறோம், சமாதானத்தை தேடி செல்கிறோம், சந்தோஷத்தை தேடி செல்கிறோம். வாழ்க்கையில் என்னென்ன சிற்றின்பங்களை நம்ம அனுபவிச்சோன்னா அது நமக்கு இன்பம் தந்துராதா அப்படின்னு சொல்லி சுற்றுலா ஸ்தலங்களுக்கு கடந்து செல்கிறோம். எங்கெல்லாமோ கடந்து செல்கிறோம், எதையெல்லாமோ தேடி செல்கிறோம். இறுதியாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதில் எதுலேயுமே என்ன கிடைக்கல, எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கல, இதில் எதுலேயுமே எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனுக்கு என்ன செய்கிறோம் வரும். இன்றைக்கு தேவன் எதை தேட வேண்டும் முதலாவது அப்படின்னு சொல்லி தர்றாருன்னா தேவனையும் அவருடைய ராஜ்யத்தை நீங்கள் முதலாவது தேடும்போது நீங்கள் தேடி செல்கிற இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படுமோ? கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடும் போது நீங்கள் தேடி செல்லக்கூடிய கல்வி, பதவி, பணம், புகழ், சமாதானம், சந்தோஷம், எல்லாமே ஆனந்தம் எல்லாம் என்ன செய்யும்? உங்களை தேடி என்ன செய்யுமா வரும். அப்போ தேவனை தேடுகின்ற காலம் இது. தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய காலம் இது. எப்போ வரைக்கும் அமர்ந்திருந்து காத்திருக்கணுமா? அவருடைய பாதத்தில் தேடிக்கொண்டே இருக்கணுமா? அவர் உங்களுக்கு நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் நீங்கள் அவரை தேடிக்கொண்டே இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஏழை மக்களுடைய நீதி புரட்டப்படுகிறத பார்க்குறீங்க. உங்களுக்கே அநீதிகள் விளைவிக்கப்படுகிறத நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க. எங்கேயும் நீதியே இல்லை, நீதியே கிடையாதா, நீதியே கிடையாதா, நீதி இல்லாத அநீதி நிறைந்த உலகத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தேவன் நமக்கு என்ன சொல்ற? தேவன் உங்களுக்கு நீதியை வருஷிக்க பண்ணும் மட்டும் நம்ம யாரை தேட வேண்டுமா? தேவனை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? போய் சண்டை போட, எனக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் போய் சண்டை போடுன்னு தேவன் சொல்லலை. நான் உனக்கு நீதி செய்வேன், நான் உனக்கு நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் நீ என்ன மட்டும் என்ன தேடிக்கிட்டே இரு. நீ என்னை கண்டடைவாய். நீ என்னை கண்டடையும் போது இந்த உலகத்தில் நான் உனக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ என்ன செய்வாய்? கண்டடைவாய். இது நிமித்தமாக நீ என்ன செய்வாய்? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வாய் அப்படின்னு சொல்லுகிறாரு. உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் பாருங்க. சூலைமித்தி சொல்லுகிறாள், ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். என் ஆத்தும நேசர் யாரு? என் ஆத்தும நேசர் இன்பமான என்னை உருவாக்கி என்னை படைத்த தேவன்.
அந்த ஆத்தும நேசரை எங்கு தேடுகிறாளாம்? படுக்கையின் மேல் என்ன செய்கிறார்? தேடுகிறாள். தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. முடிவில் என் ஆத்தும நேசரை நான் கண்டபோது என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். எங்கள் வீட்டுக்கு வர்றது வரைக்கும் நான் என்ன செஞ்சேன்? அவரை தேடிக்கிட்டே இருந்தேன். அவரை கண்டு கொண்டு எங்கள் வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வர்றது வரைக்கும் அந்த தேடலை நான் செய்யலை, விடலை. இதுதான் உன்னத பாட்டில் எழுதப்பட்டு இருக்கிறது. சுலமித்தியால் சொல்றாரு, நம்ம அப்படி தேடினேன் அப்படிங்கிற. அதே போல நம்ம படைத்த தேவன், நம்முடைய பாதுகாப்பானவரை, நமக்கு துணையானவரை, நமக்கு பரிசுத்தத்தை தருகிறவரை, நமக்கு நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய எதிர்காலத்தையும் ஆசீர்வதிக்கிறவரை, அந்த இறைவனை நம்ம தேடுறது எப்படி தேடணுமா? அவரை தேடிக்கொண்டே இருக்கணும். நம்ம வீட்டுக்கு நம்ம கூட்டிட்டு வந்து நம்ம கூட அவர் இருக்கிறது வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா? தேடணுமோ. அவர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு அவர் நீதியை வருஷிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீ யாரு கூடயும் சண்டை போட வேண்டாம். கடைசி காலம், இந்த காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த காலத்தை நம்ம எவ்வாறு பிரயோஜனப்படுத்தினா, தேவனை தேடுவதில் நம்ம நேரத்தை என்ன செய்யணும்? செலவழிக்க வேண்டும். அவரை தேடிக்கொண்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியுமா? அவரை கண்டடைய முடியும். நம்முடைய பாடுகள், நம்முடைய உபத்திரவங்கள், நம்ம என்னென்ன காரியங்கள் அநீதி நமக்கு இழைக்கப்பட்டதோ அது எல்லாவற்றிலும் நீதி செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் உங்களுக்கு நீதியை வருஷிக்க பண்ணுவார். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் கலங்கி போய் நிற்க வேண்டாம். உங்களுடைய நிலத்தில் பிரச்சனையா, வீட்டில் பிரச்சனையா, எந்த வேலையில் பிரச்சனையா, பதவி உயர்வில் பிரச்சனையா, டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வர்றதுல பிரச்சனையா, எதில் பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எதற்காக நீ போராடாத, ஆனால் என்னை தேடு. என்னை தேடி நான் என்னை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னை தேடிக்கொண்டு என்னை தேடி நான் என்ன செய்யும்? உன்னை வீட்டுக்குள்ள என்னை அழைத்து கொண்டு வா. அழைத்து கொண்டு வரும்போது நான் உனக்கு நீதியை வருஷிக்க பண்ண மாட்டேனோ என்று தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், ஐயோ எனக்கு போராடுறதுக்கு ஆளே இல்லையே, எங்கள் வீட்டில் அத்தனை திறமை உள்ள ஆண்களே இல்லையே, நாங்கள் பெண்களாக இருக்கிறோமே, எங்களுக்கு யாருமே. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் துணையாளராக இருக்கிறார். அவர் உங்கள் பாதுகாவலராக இருக்கிறார். உங்களுக்கு நீதியை வருஷிக்க பண்ணுகிறது தேவனாக கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், கலங்காதே மகளே, நான் உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களோடு உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே சிலுவையில் கொடுத்தார், மரித்தார். எதற்காக? உங்களுடைய பாவங்களை அவர் மன்னிப்பதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காக, மீண்டும் வரும்போது தம்மோடு அழைத்து கொண்டு செல்வதற்காக, அங்க வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவதற்காக, நித்திய ஜீவன், மகிமையின் கிரீடம், வாடாத கிரீடத்தை உங்களுக்கு தந்து உங்களை அழகு பார்ப்பதற்காக. நீங்க நினைக்கலாம், அந்த உலகத்துல நான் வந்த நாள்ல இருந்து எனக்கு கஷ்டம்தான், எனக்கு கவலை தான், எனக்கு துக்கம்தான், என்னை பார்க்குறவங்களாம் என்னை கேலியும் கிண்டலும் நக்கலு தான் பண்ணுறாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இது நீ என்னை தேடக்கூடிய காலம். என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து என்னை மட்டும் நோக்கி பார்க்கக்கூடிய காலம். நீ உபவாசத்திலும் விழித்திருந்து நீ ஜெபிக்கும் போது, வேத வசனத்தை தியானித்து நீ ஜெபிக்கும் போது நீ என்ன செய்வாய்? என்னை கண்டடைவாய். நான் உனக்கு நீதி என்ன செய்வேன்? வருஷிக்க பண்ணுவேன் சொல்லி உங்களை பார்த்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். இதற்காக தான் நிறைய ஊமைகளை தேவன் நமக்கு வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், 100 ஆடு இருக்கு. 100 ஆடுகளே ஒரு மேய்ப்பன் என்ன செய்கிறான்? மேய்த்து கொண்டே போகிறான். ஒரு ஆடு காணாமல் என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. அந்த 99 ஆடுகளை விட்டுட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி அந்த மேய்ப்பன் போகிறார். அந்த மேய்ப்பன் தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் தேவனை விட்டு வெகு தூரம் போய்விட்டேனே. உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் அவரை தேடும் போது அவரை என்ன செய்ய முடியும்? கண்டு கொள்ள முடியும். 100 காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போயிற்று. அவன் என்ன செய்கிறா? பெருக்கி என்ன செய்கிறா? எல்லாம் வீட்டை சுற்றி தேடி இந்த ஒரு காசு கிடைச்சா மிகுந்த சந்தோஷம் கிடைக்கிறது. அதே போலதான் இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகளே, என் மகனே, நீ எங்கேயோ தேடிக்கொண்டு அலைந்திருக்கிற, நீ என்கிட்ட வந்திருந்த, இப்போ என்ன செஞ்சுட்ட? என் மந்தை விட்டு தூர போயிட்ட. நான் உன்னை தேடிக்கிட்டு வந்திருக்கிறேன். நீ என்னை தேடும் போது என்னை கண்டடைவாய்.
நீ சோர்ந்து போயிருக்கலாம், நீ கவலைப்படாத. உனக்கு நியமிக்கப்பட்ட அநீதிகள் எல்லாவற்றையும் மாற்றி நான் உனக்கு நீதியை வருஷிக்க பண்ண மாட்டேனோ. இந்த காலத்தை இத்தனை நாள் நீ என்ன செஞ்சிட்ட? பிரயோஜனப்படுத்தாம வேஸ்ட் பண்ணிட்ட. ஆனா இன்றைக்கு நான் உன்கிட்ட சொல்றேன், நீ என்னை நோக்கி பார்க்கும் போது நான் உனக்கு என்ன செய்வேன்? ஆசீர்வாதங்களை தருவேன், உனக்கு நீதி செய்வேன். மனுஷனை தேடி போகாத, என்னுடைய பாதத்தில் நீ காத்திருந்து ஜெபிக்கும் போது நான் உனக்கு அற்புதங்களை அடையாளங்களை என்ன செய்வேன். இயேசு கிறிஸ்துவால மட்டும்தாங்க அதிசயங்களை அற்புதங்களை செய்ய முடியும். எந்த ஊழியக்காரனாலே செய்ய முடியாது. தேவன் செய்தவற்றை எவ்வாறு செய்தார் என்பதை விளக்கி காண்பிக்க தான் ஊழியக்காரங்க இருக்காங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் போது அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதங்களையும் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எங்க இருந்து கூப்பிட்டாலும் இயேசு உடனே என்ன செய்யறார்? கடந்து வருகிறார். நீங்க அவருக்கு எந்த காசும் கொடுக்க வேண்டாம், எங்கேயும் தேடி போக வேண்டாம். இருக்கிற அறையில் இயேசுவேன்னு சொல்லி நீங்க கதரும் போது இயேசு உங்களுக்கு தென்படுவார். அவர் உங்களுடைய அநீதிகளை எல்லாம் நீக்கி போட்டு உங்களுக்கு இத்தனை நாள் விரயமாக போனப்பட்ட அத்தனை காலத்தையும் உங்களுக்கு மீட்டு தந்து உங்கள் வாழ்வு சுகித்திருக்கும்படி அவர் என்ன செய்வார். பார்த்தீங்கன்னா நமக்கு அன்பு செலுத்துகிற தேவன் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை அன்பாய் தேடி வரும்போது நம்ம என்ன செய்யணுமா? அவரிடத்தில் ஓடி சென்று விட வேண்டும். அவர் தேடி தேடி வரும்போது நம்ம விலகி போனா நம்ம என்ன செய்வோம்? அவர் நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிற தேவனாக இருப்பார். நம்ம வேகமாக போய் ஆபத்தில் போய் விழும்போது நமக்கு அடிபட்டு வேதனைகள் உண்டாகும். அதற்கு முன்பாகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை தேடி அவரை என்ன செய்ய வேண்டும்? பற்றி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்த்துக்கனா, இப்போ எழுந்திருக்கும் காலம். ஃபர்ஸ்ட் நம்ம தேடுகின்ற காலம். ரெண்டாவது பார்த்தோன்னா எழுந்திருக்கும் காலம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நம்ம நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் நம்ம கற்றுத்தரப்படுகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா லேட் நைட் வரைக்கும் கேம்ஸ் விளையாண்டுட்டு மொபைலில் என்ன செய்கிறாங்க? காலையில் 10 மணி 12 மணிக்கு முழிக்கிறாங்க. இதனாலேயே அவங்களுடைய உள் உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது. உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கும் கரெக்டாக அந்தந்த டைமில் நம்ம ரெஸ்ட் கொடுத்தா தான் அது ஒழுங்காக இயங்கும். அதான் அந்த காலத்தில் முதியோர்கள் என்ன செஞ்சேன்னா 9 மணி 10 மணினா படுக்கைக்கு போயிடணும், காலைல 5 மணிக்கு என்ன செஞ்சிடணும்? எழும்பிடணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பிள்ளைகளை தவறான வழியில் நடத்தி பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்தே பல வியாதிகளுக்கு என்ன செய்கிறாங்க? உடன்பட்டு போய்விடுறாங்க. இப்போ தூக்கத்தை அதிகமாக விரும்புகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. கிளைமேட் சரியில்லை, அது சரியில்லைன்னு செய்கிறாங்க, தூங்கி விடுறாங்க. அப்போது அந்த தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கக்கூடிய காலம். இதற்கு நம்ம பைபிள்லே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, சிம்சோன் தெளிலால் மடியில் படுத்து உறங்க ஆசைப்பட்டார். ஆனால் அந்த சிம்சோன் யார்? அவர் ஒரு தீர்க்கதரிசியாக அந்த பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுப்பதற்காக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் அதை விட்டுட்டு அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அவளுடைய மடியில் போய் படுத்து தூங்குறத விரும்பினார். அந்த தூங்குறனால அவருக்கு என்ன கடைசியில் அவருடைய முடிவு என்னதாக இருந்தது பாருங்க. அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டு அவருடைய கைகள் கால்கள் விலங்கிடப்பட்டு அந்த பெலிஸ்தியர் முன்னாடி ஒரு வேடிக்கை பொருளாக நிற்கப்பட்டார். கடைசியில் என்ன செஞ்சார்? மரித்தும் போயிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது தேவன் நம்மக்கிட்ட இன்னைக்கு கற்றுத்தரக்கூடியது இப்போ நமக்கு தூங்கக்கூடிய காலம் அல்ல, எழுந்திருக்கக்கூடிய காலம். அதிகாலமையிலே எழுந்து நம்ம ஜெபிக்கக்கூடிய காலம். ராத்திரி நம்ம என்ன செய்கிறோம்? நடு ராத்திரிகள்லாம் எழும்பி நமக்கு முழிப்பு வரக்கூடிய நேரம். தேவனோடு நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கும்போது நமக்கு எப்பப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்போல்லாம் தேவன் நம்மளை எழுப்பி விடுவார். திடீர்னு நம்ம 12 மணிக்கு எழும்பி இருப்போம், திடீர்னு 2:30க்கு எழும்பி இருப்போம், திடீர்னு 3 மணிக்கு எழும்பி. எதுக்கு முழிப்பு வந்ததுன்னே தெரியாது. எதுக்கு முழிப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி செல்ல பார்க்காம அந்த நேரத்தில் உடனே நம்ம படுக்கை பக்கத்தில் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கும் போது ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து நம்முடைய குடும்பம், நமக்கு வேண்டப்பட்டவர்கள், நம்முடைய சபையின் ஊழியர்கள், யார் யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அவங்க அந்த டைமில் என்ன செஞ்சுருப்பாங்க? பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க.
உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இதே போல தேவன் யாரையாச்சும் என்ன செய்வார், எழுப்பி விடுவார். அப்போ எழுந்திருக்கக்கூடிய காலம். அந்த நேரத்தில் நம்ம சோம்பல் பட்டு நம்ம தூங்குவோமே ஆனால் இந்த சிம்சோனின் முடிவு தான் நமக்கு என்ன செய்யும் வரும். தேவன் சிம்சோனை எதற்காக ஆயத்தப்படுத்தினார்? இஸ்ரேல் மக்கள் சிம்சோன் மூலமாக தங்களுக்கு ரட்சிப்பு வரும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அழிவு தான் என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. அந்த பெலிஸ்தர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட கூடிய வல்லமை தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவர் என்ன செய்து விட்டார், தூங்கி விட்டார். அப்போ நம்மை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார், நீங்க தூங்காம என்ன செய்யணும், விழித்திருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா எலியா இருக்கிறாரு. எலியா தீர்க்கதரிசியின் காரியங்களை பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அக்னிய வானத்துல இருந்து இறக்கி என்ன செய்யறார், அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்னாடிலாம் என்ன செய்யறாரு, அவ்வளோ வல்லமையா இருந்த எலியா தீர்க்கதரிசி சூறை செடி கீழே படுத்துக்கிறார், சோர்ந்து போய் படுத்திருக்கிறார். அப்ப தேவன் அவரை பார்த்து என்ன சொல்றாரு, ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு நீர் சோர்ந்து போய்விட்டது என்ன? வனாந்தரத்தில் அக்னியை இறக்க பண்ணி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்த நீர் மனம் உடைந்து போனது என்ன? நீர் எழும்ப மாட்டீரா? எழுந்து பல தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண மாட்டீரா? ராஜாக்களை அபிஷேகம் பண்ண மாட்டீரா? இதுதான் தேவனுடைய நோக்கம். சோர்ந்து போய் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்திருந்த எலியாவை பார்த்து தேவனுடைய நோக்கங்கள், அவருடைய இருதயத்தின் குமுறல்கள் இதுவாக இருக்கு. நீ இதெல்லாம் பண்ணினியே, என்னை நோக்கி நீ தேடுனியே, நான் உன் மூலமாக நிறைய அடையாளங்களை அதிசயங்களை நான் செய்தேன்னு இப்போ ஏன் சோர்ந்து போய் படுத்திருக்கேன்? நான் உன் மூலமாக நிறைய தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணணும், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், நீ என்ன நிறைய காரியங்கள் எனக்காக வாழ்க்கையில் ஓடணும் அப்படின்னு சொல்லி நான் வைத்திருக்கும் போது நீ ஏன் படுத்திருக்கிற? எழுந்துரு அப்படின்னு தேவன் என்ன செய்கிறார், எழுப்பி விடுகிறார். அப்போது இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார், ஏன் சோர்ந்து போய் படுத்திருக்கிற? எழும்பி ஜெபம் பண்ணு, பைபிளை வாசி ஜெபி, பைபிளை வாசி ஜெபி. இப்போ தொடர்ந்து நம்ம 1 மணி நேரம் நம்மளால ஜெபிக்க முடியலன்னா கொஞ்ச நேரம் வேதம் வாசிங்க, கொஞ்ச நேரம் ஜெபிங்க, கொஞ்ச நேரம் வேதம் வாசிங்க, கொஞ்ச நேரம் ஜெபிங்க. இவ்வாறு நீங்கள் ஜெபிக்க 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 நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபிச்சிங்கன்னே உங்களுக்கு தெரியாது. டைம் தாண்டி போய் என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க, அவரோடு பேசி அவரோடு இருப்பீங்க. இப்போ உங்களுடைய பாரத்தை அவரோடு பகிர்ந்து கொள்வீங்க, அவரோட பாரத்தை அவர் உங்களோடு என்ன செய்வார், பகிர்ந்து கொள்வார். இதற்காக தானே தேவன் என்ன செய்கிறார், உங்கள்கிட்ட சொல்றாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், தூங்காதீங்க. பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சா, ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பியாச்சா, நீங்கள் வீட்டில் தனித்து இருக்கும்போது நித்திரையை விரும்ப வேண்டாம். நீங்கள் எதுக்கா என்ன செய்யணும், எழுந்திருந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா என்னுடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. நான் உங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியம் அநேகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா யோனாவை பார்த்து சொல்றாரு பாருங்க, ஆமணக்கு செடியின் கீழே படுத்திருக்கிறார். நீர் பிரயாசப்பட்டதும் நீர் வளர்க்காததுமான, ஒரே ராத்திரியிலே வளர்ந்ததும் ஒரே ராத்திரியில அழிந்து போகிறதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறீரே. இவன் ஏன் நீ பரிதபிக்கிற? அதில் போய் உட்காந்து கவலையோடு இருக்கிற. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ மக்கள் என்ன செய்கிறாங்க, நம்ம தேசத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிற, அன்னைக்கு இவனை பார்த்து சொன்னார், இன்னைக்கு நீ எதுக்கு அப்படி பரிதவிக்கிற? நீ அதுக்கு பிரயாசப்படவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. நான் உனக்கு இந்த பதவியை தந்திருக்கிறேன், இந்த புகழை தந்திருக்கிறேன். அதில் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது உன்ட்ட ஒரு காரியத்தை சொல்லும்போது நினச்சிட, நீர் சொல்லும்போதே எனக்கு தெரியும் நீர் அந்த மக்களை நீர் கைவிட மாட்டேன்னு சொல்லி ஏன் சோர்ந்து போகிற? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் மத்தியில் நான் உன்னை கொண்டு விடுறதுக்கெல்லாம் நான் உன்ன என்ன செஞ்சேன், எடுத்து பயன்படுத்தணும்னு வச்சுருந்தேன். நீ தூங்கிட்டு இருக்க, சோர்ந்து போயிருக்க. எதுக்கு அவனுக்கு செடிக்கு கீழே உட்காந்து நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க? எழுந்துரு, எழுந்து ஓடு, நான் உனக்கு வைத்திருக்க இலக்கை நோக்கி ஓடு, விழுத்துரு, எழுந்துரு அப்படின்னு சொல்லி தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஊழிய காரியமாக இருந்தாலும் சரி, படிப்பு காரியமாக இருந்தாலும், நான் எவ்வளோ படித்தேன், எனக்கு இவ்வளோதான் மார்க்கு, நான் எவ்வளவோ படித்தேன், எனக்கு இந்த ஜேஇயில் நீட்லலாம் எனக்கு என்ன செய்யல, கிடைக்கல, இந்த காலேஜில் நான் விரும்பின இடத்துல எனக்கு சீட்டு கிடைக்கல. சோர்ந்து போயிருக்கிறியா மகனே? உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாத. நான் உன்னை கொண்டு செய்யக்கூடிய காரியம் நிறைய இருக்கு. உன்னை நான் என்ன செய்வேன், மேன்மைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், உன்னை கனப்படுத்துவேன். நீ எழுந்துரு, எழுந்துரு, தூங்காத, எழுந்துரு, சோர்ந்து போயிருக்காத, எழுந்துரு, வேதத்தை வாசி தியானித்து ஜெபித்து கொண்டே இரு. நீ அப்படி செய்யும் போது
இந்த காலத்தில் என்னென்ன நடக்கும், உன்னை எந்த ட்ராக்ல நான் கரெக்டாக கொண்டு விடணுங்கிறத நான் உன்னை என்ன செய்வேன், கொண்டு விடுவேன். நீ படித்து முடிக்கும் போது நான் சொல்லுகிற அந்த காரியத்தை நீ என்ன செய்கிற, எழுந்திருந்து என்னுடைய பாதத்தில் நீ காத்திருக்கிறனால நீ படித்து முடித்தனா உனக்கு பெரிய இடத்துல கொண்டு நான் நிறுத்துவேன். நம்ம இன்னைக்கு நினைக்கலாம், இந்த வருஷம் நான் அந்த இடத்துல கோர்ஸில் ஜாயின் பண்ண 5 வருஷம் கழித்து எனக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு அதுக்கு போராடி நிறைய பணம் கட்டி போய் சேரலான்னு எண்ணத்தோடு இருக்கலாம். ஆனால் 5 இயர்ஸ் கழித்து அந்த கோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற தேவனுக்கு மாத்திரமே தெரியும். எந்த இடத்துல என் பிள்ளையை கொண்டு விட்டா அடுத்து அவன் என்ன செய்வான், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அவன் குடும்ப லைஃப் அவன் என்ன செய்வான், ரன் பண்ணுவான், எனக்காக அவன் ஊழியம் செய்வான்னு சொல்வது தேவனுக்கு தெரிந்திருக்கிறது. உங்களுடைய தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக அவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது, விழித்திருந்து ஜெபிக்கும் போது, எழுந்திருந்து தேவனுக்காக ஓடும்போது தேவன் உங்களை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு நமக்கு ஜீவன் தந்திருக்கிற தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஜீவன் தந்தேனே, நான் தான் உனக்கு ரட்சகர் என்பதை இன்னொருத்தர் மூலமா சுவிசேஷம் மூலமாக நீ கண்டு கொண்டாயே, அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்கிறாயே, என்னிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறாயே, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறாயே. பிரச்சனைகள் வரும்போது என்னை தேட வேண்டும் என்று உனக்கு தெரிகிறது, ஆனாலும் வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் மத்தியில் நான் கொண்டு விடுவதற்காக நான் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் சொல்லி உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார். அப்ப நீங்க நம்ம நினைக்கலாம், நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்க உணர்ந்து கொள்ளுங்க உங்க தப்ப. தேவன் உங்களை இந்த காலத்தில் என்ன செய்கிறார், எழுந்திரு மகனே எழுந்திரு, நான் உனக்கு வைத்திருக்கிற பாதையில் நீ ஓடு, மகிழ்ச்சியோடு ஓடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார். அறுப்பு காலத்தில் தூங்குறவன் என்ன செய்வானா, லட்சையை உண்டாக்குகிற மகன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அறுப்பு காலத்தில் தூங்குகிற மகன் எப்படிப்பட்ட மகன், லட்சையை உண்டாக்குகிற மகன். இப்பொழுது அறுவடை மிகுதியாக இருக்கிறது. இந்த அறுவடை ஆகிய ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு நம்ம எந்த ட்ராக்ல ஓடனா நம்ம அநேக அறுவடைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை, பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதற்காகவே தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏசாயா 52ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. எழும்பு எழும்பு, நீ என்ன செய்யறது, கட்டுகளெல்லாம் அவிழ்த்து விட்டு எழும்பு, தூசியை உதறிவிட்டு எழும்பு. ஏன்னா விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இன்னும் உன்னிடத்துல நினைச்ச மாட்டாங்க, வரமாட்டாங்க. நீ எப்படிப்பட்ட வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளணுமா, அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், நான் உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஏதோ ஒரு வழியில நான் என்னெல்லாமோ பிசினஸ்க்கு என்னெல்லாமோ பண்ணிட்டேன், ஆனா எதுவுமே எனக்கு சரிப்பட்டல. இன்றைக்கு தேவனுடைய பாதத்துல அமர்ந்துருங்க, விழித்திருந்து ஜெபிங்க, தேவனிடத்துல கேளுங்க, நான் என்ன செய்ய வேண்டும் தேவனே, அதை எனக்கு வெளிப்படுத்துங்க, அல்ல என்ன நீங்க நடத்துங்க, நான் எங்க போகணும் என்பதை என்ன செய்யுங்க, எனக்கு கற்றுத்தாங்க. அவர் உங்களுக்கு முன்னே செல்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு பிரச்சனைக்கு முன்னாடி அவர் என்ன செய்வார், நிற்பார். ஏன்னா அவர் உங்களுக்கு முன்னாடி போகிற தேவன். நீங்க நினைக்கலாம், இந்த மனுஷனை நம்ம போய் பார்க்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது தேவன் அதற்கு முன்னாடி உங்களுக்காக ரெக்கமெண்டேஷனுக்கு என்ன செய்வாரு, அவர் உங்களுக்கு முன்பாக போகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க இந்த காலத்தில் எப்படிப்பட்டதாய் செய்ய வேண்டும், எழுந்திருக்கக்கூடிய காலம். நீங்க தூங்கிட்டு இருந்தா அவர் உங்களுக்காக உங்களுக்கு முன்னாடி செல்ல மாட்டார். உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முன்னாடி செல்கிற தேவன், உங்களுக்கு வேலையா படிப்பா எக்ஸாமா உங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு செல்கிற தேவன். அவர் போகும்போதே உங்களுடைய கோணலான எல்லாவற்றையும் செவைப்படுத்தி பள்ளங்கள் எல்லாவற்றையும் நிரம்ப செய்து உங்கள் பாதையை நெய்யாய் பொழிய செய்கிற தேவன் உங்களுக்கு முன்னாடி போறார், உங்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். யாரையாச்சும் பார்க்கணும், எப்படி பேசணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியலையே, நீங்க தேவனை தேடி இருக்கிற உங்களுக்கு முன்னாடி அவர் அங்கே போய் நிற்கிறாரு. அவங்க கண்கள் உங்களுக்கு தயை கிடைக்க பண்றாரு. நீங்க காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, தேவனை தேடக்கூடிய காலம் இது.
நீங்க தேடும் போது அவர் நீதியை வருஷிக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்க எழுந்திருக்கக்கூடிய காலம் இது. நீங்க தூங்கக்கூடாது. தூசியெல்லாம் உதறி விட்டு, கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு, அலங்கார வஸ்திரங்களை தரித்து கொண்டு எழுந்திரு சீயோனின்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்கிறேன். உன்னை கொண்டு நான் செய்யக்கூடிய காரியங்கள் அநேகமாயிருக்கிறது. நீ தூங்காத, நீ சோர்ந்து போகாத, நீ படுத்துக்கொண்டு நீ எதையாவது சிந்து கொண்டு இருக்காத. உன்னை கொண்டு நான் செய்யக்கூடிய காரியங்கள் அநேகமாயிருக்கிற, எலும்பு ஓடிக்கொண்டே இரு அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து தேவன் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். ஏசாயா 60:1-2 பார்த்தீங்கன்னா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமையில் உன்மேல் காணப்படும். ஆனா எல்லா இடத்துலையும் இருள், எல்லா இடத்துலையும் கஷ்டம், எல்லா இடத்துலையும். ஆனா உன் மேல யாருடைய வெளிச்சம் இருக்கும்? ஒளி, தேவனுடைய ஒளி இருக்கும். நீ மட்டும் பிரகாசிப்ப. ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த காலத்தை நீ எப்படி பிரயோஜனப்படுது? நீ எழுந்திருந்த சமூகத்தில் காத்திருந்த படியினாலே இன்றைக்கு காரிருள்லாம் ஜனங்களை மூடும். அந்த பூமியை அப்படியே மூடி இருக்கும்போது நீ மட்டும் வெளிச்சம் வீசிட்டு இருக்க. உன்னுடைய முகத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. உன்னை கண்மனையின் மேல் உயர்த்தி வைத்து உன்னை அழகு பார்க்கிற தேவன் உன்னுடைய தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நினைச்சிருக்கலாம், எனக்கு முடியாது, இந்த உலகத்துல வாழ்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த நீங்க நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். தேவன் உனக்கு 2 காரியம் கற்றுத்தர. ஒன்று, முதலாவது நீ தேவனுடைய தேடக்கூடிய காலம். 2வது, தூக்கத்தை விட்டு எழுந்திருந்து தூசியை உதறி விட்டு எழுந்திருக்கக்கூடிய காலம், கட்டுகளை அவிழ்த்து எரிந்து எழுந்திருக்கக்கூடிய காலம், தேவனுக்காக ஓடக்கூடிய காலம். சமூகத்தில் காத்திருந்த தேவன் சொல்லக்கூடிய காரியத்தை நீ செய்யும் போது உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பமே, இந்த அருமையான வேலைக்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்க பிள்ளைகளோட நீங்க இடைப்பட்டீங்க ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கீங்க ராஜா. எவ்வாறு பிரயோஜனப்படுத்துவதுன்னு நாங்கள் தெரியாமல் இருந்த ராஜா, இன்றைய தினத்தில் எங்களை கற்று தந்திருக்கீங்க தகப்பனே. தேவனை தேட வேண்டும், தேவனை எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, எழுந்திருக்கக்கூடிய காலம், தேடுகின்ற காலம் என்று சொல்லி எங்களுக்கு கற்று தந்திருக்கீங்க ராஜா. இனிமே நாங்கள் என்றைக்குமே தகப்பனே எங்களுடைய நீதிக்காக எங்களுக்கு அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கு நாங்கள் போராட மாட்டோம் தகப்பனே. உம்முடைய சமூகத்துல காத்திருந்து உண்மை மட்டுமே தேடுவோம். நீங்க எங்களுடைய துணையாளர் தகப்பனே, நீங்க எங்க பாதுகாவலர் தகப்பனே, நீங்க எங்களை அதிகமாக அன்பு செலுத்துகிற தேவன் ராஜா என்று சொல்லி உம்மை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய மன குமுறல்களை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க தகப்பனே. உம்முடைய கரம் பிள்ளைகள் மேல் கடந்து வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, பிள்ளைகளை தேடத்தக்கதாக, உம்மை தேடத்தக்கதாக, அப்பா, தூக்கத்தை விட்டு எழுந்திருந்து ஜெபிக்கக்கூடிய இந்த காலத்தை உணர்ந்து தகப்பனே, தங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே, இத்தனை நாளும் தகப்பனே நாங்கள் விருதாவாய் நாங்கள் விட்டுவிட்டோம் தகப்பனே. ஏனும தகப்பனே, நாங்கள் உபவாசித்து ஜெபிப்போம். ராத்திரியில் எங்களை எழுப்பி விடும்போது தகப்பனே நாங்கள் எழுந்திருந்து ஜெபிப்போம். எதற்காக இந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு இத்தனை நாள் தெரியாமல் இருந்த ராஜா, இன்றைக்கு எங்களை ஜெபிக்க எழுப்பி விடுறீங்கன்னு சொல்லி அப்பா பிள்ளைங்க உணர்ந்து கொண்டாங்க தகப்பனே. அந்த நேரத்தில் பிள்ளைகள் தகப்பனே ஜெபிக்கத்தக்கதாக, அப்பா பிள்ளைகளை ஜெபிக்க விடாதபடி கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுப்புண்டு போகத்தக்கதாக என் தேவனுடைய வல்லமை பரத்திலிருந்து கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். பரத்தில் உள்ள ஆசீர்வாதங்களையும் அடையாளங்களையும் தகப்பனே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அப்பா, அந்த நிகழ்ச்சியை தகப்பனை சோர்வோடு தகப்பனை படுத்துக்கொண்டு மிக ஒரு கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றுவீராக ராஜா. எழுந்து மீண்டும் தகப்பனை ஓடத்தக்கதாக எலியாவை போல நீர் தகப்பனை பிள்ளையை பயன்படுத்த போற அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எத்தனையோ மக்கள் தகப்பனை பற்றி அறியாத மக்களுக்கு பிள்ளைகளை நீர் அழைத்து சென்று பயன்படுத்த போகிறீர், நன்றி செலுத்துகிறோம். அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி 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 தகப்பனே. தேவனுடைய வல்லமை கடந்து வரும்படிக்காக ஜெபிக்கிற தகப்பனே. இருள் விலகும்படிக்காக பிள்ளைகள் ஒளி விடரும் சுடர்களாக மாறத்தக்கதாக, பிள்ளையின் மேல் ஒளி உதிக்கத்தக்கதாக என் தேவன் இப்பொழுது இறங்கி வந்து அற்புதங்களை அடையாளங்கள் செய்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.